Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. We are not a SEBI registered investment advisor. First of all, நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 25,675 அப்படின்றது ஓப்பன். ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா இன்சைட் ஓப்பன் சொல்லுவோம். ஏன்னா எஸ்டர்டே ஹைக்கும் ஆக்சுவலி இது கிடையாது ஹை. ஸோ ஹை வந்து ரொம்ப ஹையில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னாவே ஸோ அந்த இன்சைட் ஓப்பன். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் சைட்வேஸ். ஏன்னா ஹையும் வயலட் ஆகலை, லோவும் உடையலை அப்படின்னும் போது சைட்வேஸுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஹைக்கும் லோவுக்குமான ஓகேங்களா. ஸோ லோ அப்படின்றது ஃபஸ்ட்டு பார் வந்து விக்கு போட்டுட்டோம். ஸோ இதில் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு பார்லேயே இந்த விக்கில். ஸோ மேக்ஸிமம் லோக்கும் ஹைக்குமானது டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு 260 பாயிண்ட்ஸ் அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ அதில் குறிப்பாக நமக்கு ஓப்பனுக்கும் ஹைக்குமானது பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 130 பாயிண்ட்ஸ். ஸோ 130 பாயிண்ட்ஸ் அப்படின்னாலும் ஹை லோ எதுவுமே வயலட் ஆகலை. ஸோ கன்சல்டேஷன்லேயே முடித்தாங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்திருக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 650 தான் வந்து ஓப்பன், 675. ஸோ நியரஸ்ட்டாக வந்து 650 கால் அண்ட் புட் வந்து எடுத்து ஒரு சேர இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறேன். ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவனோட பிஇபி லெவல் 195.75 அப்படின்றத தராஸோட நீடில் ஸோ பர்ஃபெக்டாக பஞ்ச் அடித்து ஹையரில் மூவ் ஆகுறான். தட் டைம் புட் ஆப்ஷன் அவனோட தராஸை லூஸ் பண்ணி லோவரில் லோ ப்ரைஸஸை க்ரியேட் பண்ணுறான். ஸோ அப்படின்னா ரொம்ப கிளியராக கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ அப்படின்னு கேட்டால் ஸோ ஈஸியாக இந்த ஒரே ஒரு லைனை வச்சுட்டு புட் ஆப்ஷன் கிடையாதுங்க, ஸோ நான் ட்ரேட் எடுத்தால் கால் ஆப்ஷன் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வந்து உங்களால் சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ அவன் அக்ரெசிவான மொமெண்டம் கொடுத்தான். ஸோ அரௌண்ட் வந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதில் இந்த ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்திருக்க முடியும் அரௌண்ட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ், ஓகே. ஸோ அகைன் என்ன பண்ணான் அப்படின்னா ஸோ தட் டைம் புட் ஆப்ஷன் அவனோட ப்ரீவியஸ் டே லோ, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஆஸ் எ செல்லராக ஹையில் செல்லும் லோவில் ப்ராஃபிட் புக்கும் தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ லோ என்ன பண்ணியிருக்கான், லோவை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உடைச்சான், ஓகேங்களா. ஸோ லோவிலேருந்து ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்துட்டு அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் டிகே நடக்க ஆரம்பித்தான், ஓகேங்களா. ஸோ நமக்கு கால் ஆப்ஷன் ஹையும் போகல, புட்டு மட்டும் லோவுக்கு வந்துட்டான், ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுது, அவனோட பிஇபியை பஞ்ச் அடிக்கிறான் திரும்ப. ஸோ அகைன் அவனோட பிஇபியை பஞ்ச் அடித்தான் அப்படின்னா இந்த சிங்கிள் லைனை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறாள் தாராளமாக கால் ஆஃப் புட்டா அப்படின்றத பார்த்துட்டு கால் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த ப்ரீமியம் 195.75 லூஸ் பண்ணாத வரைக்கும் ஸ்பாட் மார்க்கெட் 25,650க்கு கீழே போக முடியாது, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, லோ மேடட் 25,685, அதாவது 25,650க்கு கீழே போக முடியாது அப்படின்றது இந்த ப்ரீமியம் இங்கே தடை போட்டு நிறுத்துகிறான், அணை போட்டு நிறுத்துகிறான், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அனதர் இண்டிகேட்டர் வச்சு ஈவன் தோ 2 to 3 பார்ஸ் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியமே மேக்ஸிமம் 100 பாயிண்ட்ஸு இன்றைக்கி ஹை லோ மேட் பண்ணலை, ஓகேங்களா. ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் கண்டினியூலி கிரியேட்டிங் நியூ லோஸ், ஓகேங்களா. ஸோ எங்கேப்பா அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு லோ க்ரியேட் ஆகுது. ஸோ தென் இங்கே ஒரு லோ, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்த லோன்னு உடச்சிட்டு வரோம். திஸ் இஸ் வி கால்டு டிகே. ஸோ இந்த ப்ரீமியத்தில் டிகே நடந்துட்டு கீழே போயிட்டுருக்கு. இந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இவனும் கன்சாலிடேட் ஆகிட்டு அரைச்சி கொடுக்குறோம், ஓகே. சைட்வேஸ் தான் ஆக்சுவலி, ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்மளோட ஐடிஎம் கான்செப்ட்டுக்கு வரும். 25,600 கால், 25,700 புட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கால் ஆப்ஷன் ஃபஸ்ட் பார் அட்வான்ஸ் லெவல்
ஸோ இங்கே என்ட்ரி எடுப்போமா அப்படின்னா எடுக்க மாட்டோம். ஸோ ஒன்ஸ் அவனோட 272 அப்படின்ற அவனோட லெவலை உடைச்சதுக்கப்புறம் ஸோ வர ரீட்டர்ஸில் ட்ரேடப் போட போகிறோம். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வரலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எங்களோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அட் 9:14 ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வந்திருக்கும். ஸோ ஓப்பன் ஆனது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் அதாவது சப்ளையாக இருந்தது டிமாண்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த டிமாண்டை வயலேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஈக்குவல் ஹை லிக்விடிட்டியை எடுக்கணும் அப்படின்றது தான் டார்கெட்டு. ஸோ என்ன பண்ணோம், ஸோ இங்கே தான் ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சப்ளைக்கு வந்தாங்கன்னா வரல இன் 5 minutes. ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க இம்பேலன்ஸ் எடுத்துகிறான். இஃப் யூ ஃபோக்கஸிங் 5 minutes ஆர் எல்ஸ் நீங்கள் 50 minutes சூஸ் பண்ணியிருந்தீங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த ஒரு பார், ஸோ இந்த இன்டிசிஷன் பாரு வி கால்ட் அஸ் சப்ளை. ஸோ பிகாஸ் அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து தெரியும். எங்கப்பா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இது கேப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக ஹை லிக்விடிட்டி. ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே வந்து நீங்கள் செல் ஆர்டர் கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ட்ரேடு போடணும். ஸோ வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் ஹை மேட் பண்ணிட்டு ஹை வச்சா அந்த லோ எடுக்கல. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்சைட்லேயே போய்ட்டு லோ உடைச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான சோச் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இந்த லோ தூக்கணும், ஏன்னா இந்த ஹை வந்து இங்கே எடுக்கல. ஸோ மேபி உங்களுக்கு இப்படி இருந்தவன் இந்த ஹை எடுத்துகிட்டு இப்படி உடைச்சிருந்தான் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் எ வேலிட் சோச். ஸோ பட் இங்கே வந்து நமக்கு ஹை எடுக்கல அப்படின்னும் போது இந்த லோ எடுக்கிற வரையும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் இன் எஸ்எம்சி. ஸோ ஆஸ் அ ப்ரீமியம் ட்ரேடராக நமக்கு ப்ரீமியத்தில் என்ட்ரி கிடச்சா எடுப்போம். ஓகேங்களா. ஸோ நமக்கு எஸ்எம்சி வச்சு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ப்ரீமியத்தை வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் சொன்னது ஸோ எஸ்எம்சியோட வியூ படி லாங் போகணும். ஸோ அப் டு 880 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்தராக ஹை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகணும் அப்படின்னா போகல. ஸோ சேம் டிமாண்ட் வந்து டேப் அடித்து ரியாக்ஷன் கொடுத்து அரௌண்ட் வந்து உனக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்படின்றது மேக்ஸ் லோ டு ஹை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சாரி 200 கிடையாது, ஆக்சுவலி நீங்கள் இந்த விக் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆக்சுவலி அதிகமாக வரும். ஓகேங்களா. 250 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் ஆஸ் அ டே பாரை வச்சுட்டு நீங்கள் லோ ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் அதில் எவ்வளோ ப்ரைஸில் மூவ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோ டு ஹை சரி அதாவது ஓப்பனுக்கும் க்ளோஸுக்குமானது 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி வந்து கிடைச்சது. ஸோ அந்த என்ட்ரி எங்கே ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த அனாலிசிஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 1 செகண்ட். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 940க்கு எங்களோட அனாலிசிஸில் நாங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அடுத்த 5 மினிட்ஸ் அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே என்னையோட ஸ்விங் ஹை எடுத்துகிட்டு 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வெளியே போகணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்றைக்கி P&L. ஸோ ஆஸ் அ பிகினராக ஒரு 1 இயர் மார்க்கெட்டில் எரர்ஸை மேக் பண்ணிவிட்டு மெனி எரர்ஸை மேக் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது சிம்பிளான ஒரு சில லாஜிக்ஸை வச்சு ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியும். இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட P&L. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 6 days கண்டினியூவாக கெயின். ஓகேங்களா. ஸோ ஆஸ் அ ஆப்ஷன் பையராக ஏன் எதுக்கு எப்போ அப்படின்னும் போது தான் அதை தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அரௌண்ட் வந்து 3.5L ஜஸ்ட் நமக்கு 7 ட்ரேடிங் செஷனில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 6 days வந்து க்ரீன். ஸோ அது க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கே தேவை ஒரே ஒரு பார் தான். ஸோ 20-30 பாயிண்ட் அப்படின்றத நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடிஞ்சால் அதுவே போதுமானது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் பற்றின டீட்டெயில் டெப்த்தாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா
944 350 4974 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.